கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து அதற்கு பக்கத்தில் பாபநாசம் என்கிற கிராமத்திலிருந்து நானும் என்னுடைய மனைவியும் வந்திருக்கிறோம். எனக்கு கடந்த 1.5 வருடமாக ஃபைனல் கார்டு பிரச்சனை இருந்து நடக்க முடியாது. நடந்தால் லம்பி கீழே விழுந்துருவேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஐயாவுடைய செய்தியை 8 மணிக்கு ஹெவன் டிவிலையும் 9:30 மணிக்கு நமது கிராஸ் டிவிலையும் அவங்களுடைய செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அப்பொழுது ஐயா இந்த வியாதிஸ்தர்களுக்காக ஜெபிக்கப்படும் சொன்னோடனே என்னுடைய வியாதியை நான் சொல்லிக்கொண்டு அந்த ஜெபத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது நீண்ட நாட்களாக இருந்த அந்த வியாதியை ஐயாவுடைய ஜெபத்தின் மூலமாக கர்த்தருடைய கிருபையினால் எனக்கு பெரிய சுகத்தை ஆண்டவர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய மனைவிக்கு பயங்கரமான வயிற்று வலி இருந்தது. இங்கே உள்ள ப்ரேயர் ஹாலுக்கு நாங்கள் ஃபோன் செய்து ஜெபித்தோம். என்னுடைய மனைவியுடைய வயிற்று வலியும் ஆண்டவர் கிருபையினால் சுகத்தை கொடுத்தார். என்னுடைய 2வது பையனுக்கு கல்லெடுப்பு வியாதினால் பயங்கர அவதிப்பட்டது உண்டு. என்னுடைய பையனுக்காகவும் சொல்லி நாங்கள் ப்ரேயர் பண்ணினோம். அவர்கள் ஜெபித்தார்கள். அதுலேயும் என்னுடைய பையனுக்கு கல்லெடுப்பிலிருந்து ஆண்டவர் பெரிய சுகத்தை ஐயாவுடைய ஜெபத்தினாலையும் கிருபையினால் கொடுத்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். என் பேர் நிர்மலா. சென்னை வேப்பம்பேட்டிலேருந்து நான் வரேன். போன வருஷம் ஜூன் மாதம் 1ஆம் தேதி நான் ஜெபம் பண்ணிட்டு போனேன் மகன் திருமணத்துக்காக. அப்படியே 1 வருஷமாக அன்பரின் பாதத்தில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது ஏசப்பா எனக்கு போன மாதம் ஏப்ரல் 25ஆம் தேதி ஆண்டவர் மகனுக்கு நிச்சயதார்த்தத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறாரு. அதே போல் செப்டம்பர் 4ஆம் தேதி திருமணத்தை ஆயத்த பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஜெபிச்ச ஐயாவுக்காக ஆண்டவருக்கு நான் கொடி ஸ்தோத்திரம் சொல்கிறேன். கர்த்தருநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் வில்லிவாக்கத்துலேருந்து வரேன். என்னுடைய மருமகளுக்கு நல்லபடியாக பிரசவம் கொடுத்தாரு ஆண்டவர். நல்லபடியாக குழந்தை பிறந்தது. அதேமாரி என் பேரன் 2.25 வயசாகுது. அவனுக்கு பேசவே வரல. அவனுக்கு என்ன சொன்னாலும் பேச மாட்டேன்றான், சாப்பிட மாட்டேன்றான், எதுவுமே பண்ணுறான். அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் ஜெபிங்கோ, கடவுள் எல்லாம் உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி ஐயா யூடியூப்பில் பார்ப்பேன். நான் காலையில் 6 மணிக்கு நான் ப்ரேயர் பண்ணுவேன். இதுமாரி ஐயா உனக்கு ரெட்டிப்பான சந்தோஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு, நீங்கள் கவலைப்படாதீங்கன்னு ஒவ்வொரு நாளும் ஐயா ஜெபத்தை நான் கேட்குறேன். நான் காலையிலே வேலைக்கு போகும்போது வரும்போது ஜெபம் பண்ணுறேன். அதேமாரி இப்போ எனக்கு கர்ப்பப்பையிலும் கட்டிக்க சொன்னாங்க டாக்டர். எனக்கு கர்ப்பப்பையிலேருந்து கட்டி அதுலேருந்து எனக்கு விடுதலை கொடுத்தாரு. ஆண்டவருக்கு கொடி ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து வினையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளோடு கூட நீர் என்ன பேச விரும்புகிறேன், என் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற மங்கள வார்த்தை என்ன? ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் கொடுத்த மங்கள வார்த்தை 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போமா? ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசீரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். நீங்க போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாத்து நீங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் இனி அனுகூலமாய் தருவான். பைபிளில் அப்படி ஆண்டவர் யார் யார் கூட போனாரு, போன காரியம் சக்சஸ் ஆச்சா? முதலாவது யாக்கோபோடு கூட ஆண்டவர் போனார். என்ன நடந்த? அவன் வேலை தேடி போறான். எங்க போறான்? வேலை தேடி போன யாக்கோபோடு சென்ற கர்த்தர். 2வது தன்னுடைய எஜமானுடைய பிள்ளையாண்டானுக்காக பெண் தேடி போன எலியேசரோடு ஆண்டவர் போனார். போன காரியம் சக்ஸஸாக முடிச்சு வரும்போதே பொண்ணை கூட கூப்பிட்டு வந்துட்டான். ஹல்லேலூயா. அனுகூலம், சக்சஸ். அடுத்து சுகம் தேடி போன பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. பாருங்க, முதல்ல வேலை தேடி போனாங்க, இப்போ பொன் தேடி போனாங்க. அடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா சுகம் தேடி தெருவுக்கு வந்த 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீ.
மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 27வது வசனம் முதல் 29வது வசனம் வரைக்கும் எடுத்து வாசிப்போமா? இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டத்திற்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டால் உடனே அவளுடைய உதிரத்தின் ஊரல் நின்று போயிற்று. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். இப்ப பாருங்க, இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவிடத்திலே அற்புதத்தை வாங்கும்படி வெளியே வர்றா வீட்டில இருந்து. ஏன்னா அந்த வழியாக இயேசு வருகிறார் என்பதை அறிந்து, தனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இனி கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது, அதனால இந்த 12 வருஷ பெரும்பாடுக்கு இன்னைக்கு ஆண்டவிடத்தில் போய் நான் சொல்யூஷன் தேட போறேன்னு அவள் ஆண்டவிடத்தில் வந்தார். அது எதற்கு அடையாளம்னு ஆண்டவர் மேல் வைத்திருந்த விசுவாசம். அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை அப்ரோச் பண்ண வந்தா. ஏன்னா அவளுக்கு தெரிகிறது, இன்னைக்கு அவரை தொட முடியலைனாலும் அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பை தொட்டாகில நான் குணமாவேன். அந்த விசுவாசம்தான் அவளுக்குள் இருக்கிற தேவன். அந்த விசுவாசத்தோடு அவள் வர்றா. கண்டிப்பாக எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் நம்பிக்கையோடு வந்தா பார்த்தா அவ்வளவு க்ரௌடு. அந்த க்ரௌடுக்குள்ளால ஒரு தீவிரவாதி உள்ள புகுந்து போகிற மாதிரி உள்ள புகுந்து ஆண்டவரை தொட முயற்சித்தாள். அப்பொழுது அவருடைய வஸ்திரத்தின் விளிம்பை தான் அவளால் தொட முடிஞ்சது. ஆனாலும் அதிலிருந்து ஒரு வல்லமை வந்தது. காரணம், அவர் மேல் அவர் நம்பி போன அந்த விசுவாசம்தான் ஆண்டவரையே அவள் சுமந்து கொண்டு போனதற்கு அடையாளம். ஹல்லேலூயா! உடனே ஒரு பெரிய வல்லமை அந்த வஸ்திரத்திலிருந்து புறப்பட்டு தன்னுடைய சரீரத்தில் இருந்த உதிரத்தின் ஊரல் நின்று போனதை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். ஆரோக்கியம் அடைந்ததை அவள் உணர்ந்தாள். ஸ்பாட் மிரக்கிள். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு எத்தனை பேர் இந்த பெரும்பாடு உள்ள ஸ்திரியை போல எனக்கு இன்னைக்கு நல்லது நடக்கும், கண்டிப்பா எனக்கு அற்புதம் நடக்கணும் விசுவாசிச்சீங்களா? அத்தனை பேருக்கும் இன்றைக்கு தேவனுடைய வல்லமை உங்களை தொடும். அத்தனை பேருக்கு இன்னைக்கு ஒரு அற்புதம் நடக்கும். அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் சொன்னதை சொன்னபடி செய்கிற தேவன். ஒரு முறை ஒரு தாயும் மகளும் பிள்ளைக்கு மேரேஜுக்காக வேண்டி ஜெபிக்க வந்திருக்காங்க. ஒரு கோட்டு வாங்கிட்டு நிறைய ஃப்ரூட்ஸு அது இது எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. பார்த்தா கல்யாணம் பண்ணிக்க போகிற மகளுக்கு முகத்தில் ஒரு சந்தோஷத்தையும் காணும். அவங்க அம்மா அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. பார்த்தா கல்யாணம் இவளுக்கு அம்மாவுக்கான சந்தேகம் வந்துடும். அந்த அளவுக்கு ரொம்ப பிரைட்டாக ஹாப்பியாக சந்தோஷமாக அவங்க அம்மா இருக்காங்க. ஆனால் இவளுடைய முகம் வந்து சுருங்கி போய் வேதனையோடு ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி நின்றுட்டே இருக்கிறா. அவங்க ஹாப்பியாக வந்தால், ஐயா நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் ரிசப்ஷனில் செய்தி கொடுக்கணும், எப்படியாவது நீங்கள் வந்துடணும் எல்லாம் சொல்லிட்டு எடுத்துகிட்டு தட்டில் வச்சு எல்லாம் கொடுத்தாங்க. எல்லாம் வாங்கி வச்சுட்டேன். இந்த மகளுடைய முகத்தை பார்க்கும்போது தான் அந்த ஃபேஸ் ரீடிங் அப்படின்றது, அது வந்து ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிற ஸ்பெஷாலிட்டி. அதுக்கு ஆவிகளை பகுத்தறிகிற அறிவு அப்படின்னு சொல்லுவோம். இவன் மனசில் ரொம்ப வேதனையோடு இருக்கிறா. என்ன தான் பிரச்சனை கேட்டுருவேன்னு. மகளே, இன்னும் கல்யாணத்துக்கு 10 நாள் தான் இருக்குது. எப்போவுமே கல்யாணத்தை பற்றி பேசினோட முகத்தில் ஒரு க்ளோ இருக்குது மகளே, அது உனக்கு இல்லையே. ஏன் உனக்கு அந்த க்ளோவை பார்க்க முடியல, அந்த சந்தோஷத்தை பார்க்க முடியல, ஏதோ ஒன்று பறி கொடுத்த மாதிரி இருக்கிறியே, என்ன பிரச்சனைன்னு சொல்லு. இன்னைக்கு அதுக்கு தான் ஆண்டவர் கூப்பிட்டு வந்திருக்காங்க. இன்னைக்கோட அதை கிளியர் பண்ணிடலாம். இன்னைக்கோட அந்த பிரச்சனை எல்லாம் கிளியர் ஆகிடும். ஆண்டவர் அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டு வந்தார். அவர் சொன்ன காரியம், ஐயா நான் கல்யாணம் பண்ணி புருஷ வீட்டுக்கு போனேன்னா என்னுடைய சரீரம் என்னென்ன தகுதிகள் இருக்க வேண்டுமோ ஒரு தகுதியும் இல்லைன்னா, ஏன் ஆவியில் பார்க்குறேன் இந்த பிள்ளை நல்ல பிள்ளை, கெட்ட பிள்ளை கிடையாது, ஆனால் எதுக்கு இதை இப்படி சொல்கிறான்னு எனக்கு டக்குன்னு ஒரு நிமிஷத்தில். ஏன்னா நமக்கு ஆவியில் ஒரு உணர்வு வர இல்லை. ஆண்டவர் சொல்கிறார், மகளே நீ நல்ல பரிசுத்தம் உள்ள ஒரு கன்னிகை. ஆண்டவர் சொல்கிறாரு, வேற என்ன பிரச்சனை உனக்கு? அவர் சொன்னால், நீங்கள் சொன்ன மாதிரி இன்னைக்கு வரைக்கும் நான் ஒரு கன்னிகையாக இருக்கிறேன் ஐயா, ஆனால் எனக்கு யூட்ரஸில் எத்தனையோ சென்டிமீட்டரில் ஃபைப்ராய்டு கட்டி, பிசிஓடி பிரச்சனை, மாத்திரை போட்டால் தான் ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு வரும், வந்தாச்சுன்னா நிற்கிறதுக்கும் திருப்பி மாத்திரை போட்டால் தான் நிற்கும், தைராய்டு பிரச்சனை, அதுக்கப்புறம் ஒரு 4-5 அடுக்கடுக்கான பிரச்சனைகளை அவள் சொல்லிகிட்டே இருந்தா.
இதை அத்தனையின் மத்தியிலும் நான் கல்யாணம் பண்ணிட்டு போனால் என் புருஷன் வீட்டில் என்ன சொல்லுவாங்க, சீக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, ஏமாற்றி கட்டி வச்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்படி ஒரு தலைக்குனிவு வரக்கூடாது. அதனால் எனக்கு திருமணத்தை நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குதுயா. ஏன்னா எனக்கு நிறைய ப்ராப்ளம், அது சம்மந்தப்பட்ட யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. நாளைக்கு எனக்கு குழந்தை கிடைக்குமான்னு சொல்ல முடியாது, அவ்வளோ பிரச்சனைகள் எனக்கு இருக்குது. தைராய்டு உச்சக்கட்டத்தில் இருக்குது, எனக்கு இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது என்று சொல்லி அந்த மகள் அடுக்கடுக்காய் தன்னுடைய சரீரத்தில் உள்ள பிரச்சனைகளை குறித்து சொன்னார்கள். அப்போ நான் இவ்வளவு தானா, இதுக்காக இவ்வளோ மூஞ்சி வச்சுட்டு இருந்தேன். சில நேரங்களில் நம்ம பேசுகிற வார்த்தையிலே அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும், ஒரு விசுவாசம். இதெல்லாம் ஒரு செகண்டில் ஆண்டவர் மாற்றி போடுவார் மகளே. அதுக்கு தான் இன்றைக்கி ஒன்று கூட்டு வர்றார், முட்டி போட்டு ஜெபம் பண்ணேன். ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே இதோ சகலத்தை நீர் புதிதாக்குகிற ஆண்டவர், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொல்லியிருக்க. இதுதான் வசனம். நீர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர், இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லியிருக்கிறேன். இவளுடைய யூட்ரஸை ஆண்டவர் புதுசாக மாற்றி கொடுத்து, இவளுக்கு எந்த விதமான பிசிஓடி பிரச்சனையோ பிசிஓஎஸ் பிரச்சனையோ இருக்கக்கூடாது, தைராய்டு இருக்கக்கூடாது, சுகர் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி என் பிள்ளைய திருமணத்திற்காக மணவாட்டியை மணவாளனுக்காக ஆயத்தப்படுத்து என்று சொல்லியிருக்கிறேன். இவளை நீர் ஆயத்தப்படுத்துவீராக. என் பிள்ளை இவ்வளவு மனவேதனையோடு போய் ஒரு இல்லற வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது. நீங்கள் சொல்லியிருக்கீங்க சங்கீதம் 45 சித்திர தையலாடை அணிந்து ஓப்பீரின் தங்கம் போட்டு ராஜாவிடத்திலே அவள் அழைத்து கொண்டு வரப்படுவாள், அவளுக்கு பின்னால் அவள் தோழிகள் நடனமாடி பாடிக்கொண்டு அவளை அழைத்து கொண்டு மாப்பிள்ளைட்ட ராஜாவிடத்தில் விடுவார்கள். அவர்கள் இணைந்து ராஜா அரண்மனைக்குள்ளே பிரவேசிப்பார்கள். இந்த வார்த்தையின்படி ராஜா வீட்டு கல்யாணம் உனக்கு. எந்த ராஜா வீட்டு கல்யாணம்? இயேசு ராஜா வீட்டு கல்யாணம். ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருச்சு. இப்போயாவது சிரியான் அப்படின்னு அவ்வளவு முகத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு. ஹல்லேலூயா. போயிட்டு ஒரு 10 நாள் தான் இருக்குது. 4 நாள் கழித்து இன்னொரு முறை திருப்பி வர்றாங்க. என்னடா இன்னொரு வாட்டி வர்றாங்கன்னு பார்த்தா அவ சொன்னா, கிட்டத்தட்ட 10 வருஷமாக மாத்திரை போடாமல் அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு இப்போ தான் இயற்கையாக இயல்பாக வந்திருக்கு. ஹல்லேலூயா. அது ஒரு சந்தோஷம். 2வது ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தையை கேட்டுட்டு டாக்டரிடத்தில் போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது ஃபைப்ராய்டு எங்கே போச்சுன்னு தெரியல. ஹல்லேலூயா. எத்தனையோ மில்லிமீட்டரில் சென்டிமீட்டர் சைஸுக்கு பெரிய ஃபைப்ராய்டு, அது எங்கே போச்சுன்னு தெரியல. நீர்க்கட்டிகள் இருந்தது, அது எங்கே போச்சுன்னு தெரியல. தைராய்டு செக் பண்ணி பார்த்தாச்சுன்னா எல்லாம் நார்மல், தைராய்டு கிளாண்ட் எல்லாம் நார்மல், எல்லாம் அந்த சர்டிஃபிகேட்டோடு வர்றா. என் ஆண்டவர் என்ன ரொம்ப நேசிக்கிறார்ல அங்கிள். நான் சொன்னேன், நீ புத்தி உள்ள கன்னிகையாக இருந்தாய். ஆண்டவராக தான் அண்டர்லைன் பண்ணார், உன் சாட்சி. நீ எந்த வாலிபர்களுக்கு பின்னால் போகாமல் ரூத்தை பற்றி சாட்சி சொன்னாங்க பாருங்க. நீ புத்தி உள்ள கன்னிகையாக இருக்கிற, அதனால ஆண்டவர் உனக்கு செய்ய கடமைப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய கிருபையினால் கல்யாணம் ஆகி அடுத்த மாதமே கன்சீவ் ஆகி அதுக்கப்புறம் அவங்க அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு வந்து ஜெபிக்க வரும்பொழுது அவர் சொன்ன, அங்கிள் அதுக்கப்புறம் எனக்கு அந்த பிரச்சனை எல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியல. அவர் சொன்னது இன்னொன்று என்னென்னா, அந்த ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடுகள் வர்ற நாட்களில் வர்ற பெயினில் ஒரு கால் விளங்காதான், அவ்வளோ பயங்கர பெயினாக இருக்கும், அவ்வளோ ஃப்ளோ இருக்கும். சொல்கிறா, எங்கள் வீட்டில் ஒரு சுவர்லேருந்து மற்ற சுவர் வரைக்கும் நான் உருளுவேன் அப்படின்னு சொன்னான். என்னால் அந்த வலி தாங்க முடியாதாங்க. வீட்டில் ஒரு சுவர்லேருந்து மறு சுவர் வரைக்கும் அப்படியே உருண்டு 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 கிடப்பேன், கால் எடுத்து வைக்க முடியாது. அவர் சொன்ன, அந்த வியாதியெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல. என் இயேசு நல்லவர். ஹல்லேலூயா. இன்றைக்கும் உன் சரீரத்தில் உள்ள எல்லா வியாதிகளையும் குணமாக்க அவர் வல்லவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள், நல்ல சாட்சிகளையும் பார்த்தீர்கள். ஆண்டவரே, நானும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்துக்கு தானே காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிறீங்களா? உங்கள் அற்புதத்துக்காக அப்படியே நீங்கள் முழங்கால்களை தாழ்த்துங்க. இது உங்கள் அற்புதத்தின் நேரம். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நிறைஞ்ச மனசில் என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய மங்களகரமான வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு, ஆண்டவரே எனக்கு இறங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கேட்கிறேன். என் பிள்ளைகளுக்கு உடைய உதவிக்கரம் நீட்டப்படட்டும். இன்றைக்கு என் பிள்ளைகள் இந்த செய்தியில் என்னென்ன வார்த்தைகள் எல்லாம் கேட்டாங்களோ அந்த வார்த்தைகள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையிலே ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். எல்லா தடைகளை உடைச்சி போடுங்க ஆண்டவரே.
தடைகளை உடைக்கிற ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கு முன்னே செல்லுவீராக. உடைய வியாபாரத்தில் காணப்படுகிற தடைகள், வேலை ஸ்தலத்தில் காணப்படுகிற தடைகள், படிப்பிலே காணப்படுகிற தடைகள், ஊழியத்தில் காணப்படுகிற தடைகள், அத்தனை தடைகளையும் உடைச்சி ஆண்டவர் அற்புதம் செய்யும். இவ்வளவு நேரமும் உம்முடைய வாயினாலே நீர் சொன்னீர், இந்த நிமிஷம் அதை கரத்தினாலே என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றுவீராக. இவர்கள் கேட்ட அத்தனை மங்கள வார்த்தைகளின்படியே என் பிள்ளைகளுக்கு ஆக கடவது நிறைவேறுவதாக நாங்கள் வாழ்த்தி மனதார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எனக்கு இறங்கும் தேவனேன்னு கதறுகிற பிள்ளைகளுக்கு நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் அல்லவா? என் ஒரேளை என் பிள்ளைகளுடைய செய்கைகள் உம்முடைய சமூகத்திலிருந்து என் பிள்ளைகளுக்கு கோபாக்கிறேன் வியாதிகளை கொண்டு வந்திருந்தாலும், கோபாக்கிறேன் இழப்புகளை கொண்டு வந்திருந்தாலும், பிள்ளைகளை கிருபையாய் மன்னித்து என் பிள்ளைகளுக்கு மறுபடியும் வாழ்வதற்கு ஒரு வழியை தார். மறுபடியும் என் பிள்ளைகளை இழந்து போனவற்றை பெற்றுக்கொள்ளட்டும். ஆண்டவருடைய சரீரத்தில் இருக்கிற கொள்ளை நோய் இயேசுவின் நாமத்தினாலே மறைந்து போகட்டும். தெய்வீக தொடுதலை தார். டிவி பெட்டிக்கு முன்னால் முழந்தாள் படியிட்டு கிடக்கிற என் பிள்ளைகள் உடைய இருதயத்தின் அங்கலாய்ப்புகள் உமக்கு தெரியும் ஆண்டவர். சில காரியங்களை யாரிடத்தில் சொல்லி அழ முடியாமல் என் பிள்ளைங்க கதறிட்டு இருக்கிறாங்க. அவற்றை உங்கள் பாதத்தில் வைத்து நாங்கள் செபிக்கிறோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவனே, என் பிள்ளைகளுக்கு இறங்கி அற்புதங்களை செய்யும். ஒவ்வொருவரையும் தொட்டு குணமாக்கும். கற்பத்தின் வியாதிகள் மாறட்டும் சுவாமி. கற்பத்தில் இருக்கிற கட்டுகளும் கட்டிகளும் மறைந்து போகட்டும். ஒரு சந்ததிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கே ஒரு அற்புதம் நடக்கட்டும். இன்றைக்கே பரலோகத்தின் திரவியம் அவருடைய கற்பத்தை நிரப்பட்ட சுவாமி. யாராவது என்னை கை தூக்கி விடமாட்டாங்களான்னு கதறிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இறங்கி நின்று என் பிள்ளைகளை கை தூக்கி அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழக பார்ப்பீராக. நியாயமான விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாம் நிறைவேறட்டும். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். Genesis Creations Media Academy-யில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, ஃபோட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், ஃபோட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in.
எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454579999 மற்றும் 9941950999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.